எல்லோருக்குமே நம்ம லைஃப் வந்து ஒரு ஆட்டோ பைலட் மோடில் போயிட்டுருக்கா, இல்லை நம்மளால் நம்ம லைஃப்பை டிசைன் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது விதிப்படி தான் நடக்குதா, இல்லை நம்ம லைஃப்பை வந்து நம்ம மாற்றிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் இருக்கும். ஸோ இந்த கேள்விக்கான பதில் தான் டிசைனிங் யுவர் டெஸ்டினி அப்படின்ட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் டீச்சர், நிறைய யோகா கிளாஸ் ஆகட்டும், தி ஹார்ட்ஃபுல்னஸ் வே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான புக் எழுதியிருக்காரு. ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து ஹார்ட்ஃபுல்னஸ் அப்படின்ட்டு ஒரு அமைப்பு கிரியேட் பண்ணி ரன் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இவர் பேர் தான் கமலேஷ் டி பட்டேல். இவரோட ஃபாலோவர்ஸ் எப்படி கூப்பிட்றாங்கன்னா தாஜி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க ஒரு மரியாதைக்காக. ஸோ இந்த டிசைனிங் யுவர் டெஸ்டினிங்கிற புக்கில் 3 பார்ட்டாக வந்து பிரித்து எழுதியிருக்காரு. இந்த ஃபஸ்ட்டு பார்ட் வந்ததுன்னா ப்ராக்டிஸ். அந்த ப்ராக்டிஸுங்கிற பார்ட்ஸில் என்னெல்லாம் எழுதியிருக்காரு, என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காரு, என்னென்ன டூல்ஸ் வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன்லேயே என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வந்து லைஃப் வந்து டெஸ்டினி படி இருக்கா, விதிப்படி இருக்கா, இல்லை நம்ம ஃப்ரீ வில்லை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியுமான ஒரு கன்ஃபியூஷன் என் வந்து அவருக்கும் இருந்துச்சு. அவர் என்ன கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா, நம்ம வந்து நம்மளை ப்யூரிஃபை பண்ண, நம்ம லைஃப் ஸ்டைல்ஸை மாற்றிக்கும் போது, நம்மளை இன்னுமே வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலாக நல்லா மெச்சூர்டாக மாற்றிக்கும் போது நம்ம எடுக்கக்கூடிய சாய்ஸஸ் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். அப்போது நம்ம ஒரு கட்டத்தில் வந்து ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்லேருந்து நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கும் நம்ம கிளியராக ஒரு டிசிஷன்ஸ் வந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் நம்ம லைஃப்பை வந்து மாற்றிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இவர் வந்து சொல்கிற ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் டெக்னிக். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு விஷயம். அந்த ப்ராக்டிஸ் அப்படிங்கிற செக்மெண்ட்டில் இவர் சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு டூல் அது வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸேஷன். நம்ம டே டு டே லைஃப்பில் எமோஷன்ஸ்னாலையும் நமக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸுனாலையும் ஃபஸ்ட்டு நம்ம ஃபிசிக்கல் பாடி என்ன ஆகும்னா ரொம்ப வந்து டைட்டாக ஃபீல் ஆகும், ஒரு மாதிரி ஒரு ஃப்ரீனஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம உடம்பை வந்து கன்வீனியண்ட்டாக மாற்றினா தான் நம்மளால் அதுக்கடுத்து வரக்கூடிய ப்ராக்டிசஸ் நம்மளால் பண்ண முடியும். ஸோ அதனால தான் ஃபஸ்ட் எடுத்தோன்னு என்ன சொல்கிறாங்கன்னா ரிலாக்ஸேஷன் டெக்னிக். அந்த ரிலாக்ஸேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் பீஸ்ஃபுல்லாக கம்ஃபர்டபுளாக ஒரு சேர்லேயோ இல்லை ஆசனங்களில் உட்கார முடிஞ்சால் சில பத்மாசனம் அந்த மாதிரி எதில் வேணாலும் உட்காந்துக்கலாம். ஃபஸ்ட்டு ரிலாக்ஸாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்க எல்லாமே இந்த மையப்படுத்தி இந்த ஹார்ட்டை மையப்படுத்தி தான் இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் வேயில் வந்து அமைப்பில் எல்லாமே மேக்ஸிமம் பேசுகிறாங்க. ஸோ அப்போ இந்த ஹார்ட் தான் வந்து ஒரு மெயின் சோர்ஸ் ஆஃப் டிவைன் அப்படிங்கிற மாதிரி இவங்களோட கான்செப்ட். ஹார்ட்டில் வந்து டிவைன் எனர்ஜி வந்து ஃப்ளோ ஆகிற மாதிரி நீங்கள் இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கண்ணை மூடிட்டு ஃபஸ்ட்டு என்னென்னா இந்த டிவைன் எனர்ஜி வந்து என் உடம்புக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உள்ளே வரதா இமேஜினேஷன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ரீத் பண்ணிக்கணும். ப்ரீத்தை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபஸ்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பாடி பார்ட்ஸ் வந்து சொல்ல ஆரம்பிக்கணும். நம்ம டோஸ், விரல்கள், கால் விரல்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அதுக்கப்புறம் பாதங்கள் ரிலாக்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்போட ஒவ்வொரு பார்ட்ஸை நம்மளே வந்து கைட் பண்ணி சொல்லிகிட்டே வரணும். ஸோ இதுக்கு இவங்க ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு ஆப் ஒன்று வச்சுருக்கிறாங்க. அந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கைடட் மெடிடேஷன் சொல்லிவிட்டு இந்த ரிலாக்ஸேஷன் டெக்னிக்கை அவங்களே வந்து ஒரு இந்த இன்ஸ்ட்ரக்டர்லாம் வந்து நமக்கு ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே வருவாங்க. அதையும் நம்ம ப்ளே பண்ணி கேட்கலாம், இல்லை நமக்கு நாமே கூட சொல்லிக்கலாம். இந்த மாதிரி ஒரு எனர்ஜி வந்து ஃப்ளோ ஆகுது, அப்படி கொஞ்சமாக நான் ரிலாக்ஸ் ஆகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு பாடி பார்ட்ஸாக சொல்லிகிட்டே வரணும். அப்போ கடைசியாக வந்து தலை வரைக்கும் சொல்லிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம அப்படியே மெதுவாக ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ப்ரீத்தை ஃபோக்கஸ் பண்ணுறது. அப்புறம் நம்ம இமேஜினேஷன் பண்ணிக்கணும். இப்போ அந்த கை வந்து விரல்கள்லாம் ஃப்ரீ பண்ணுறேன், ரிலாக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா அப்படியே இதெல்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக மாறுற மாதிரியும் இந்த டைட்னஸ்லாம் போகிற மாதிரி இமேஜினேஷன் பண்ணிவிட்டு கையை வந்து ஃப்ரீயாக வச்சுக்கணும். ஸோ இப்படி பண்ணும்போது நம்மளை அறியாமையே ஒரு டென்ஷனில் இருப்போம், ஏதாச்சும் ஒரு ரஷ்ஷில் இருப்போம். ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஹார்ட் பீட் வேகமாக இருக்கிற டயத்தில் ஒரு 10 மினிட்ஸ் இதை பண்ணி பார்த்தா கண்டிப்பாக ஒரு சேஞ்சு கிடைக்கும். ஸோ நான் வந்து இந்த புக் ஃபெஸ்டிவல் கோயம்புத்தூரில் நடக்கும்போது ஒரு ஸ்டாலில் வந்து இவங்க தனியாக ஒரு இது வச்சுருந்தாங்க. ஸோ அப்போ வந்து நிறைய இந்த இன்ஸ்ட்ரக்டர்லாம் வந்துட்டு இந்த மெடிடேஷன் பண்ண சொல்லி கைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. யாரெல்லாம் வில்லிங்காக இருக்கீங்களோ வாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அதை ட்ரை பண்ண அவங்களோட வாய்ஸில் வந்து நம்ம அப்படியே கொஞ்சமாக ரிலாக்ஸேஷன் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல சேஞ்ச் வந்து எனக்கு தெரிஞ்சுது. ஓகே, இப்போ வந்து உடம்பை ரிலாக்ஸ் பண்ண தான் நம்ம இமேஜினேஷன் பண்ணிப்போம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மெடிடேஷன். இப்போ ரிலாக்ஸேஷன் பண்ணியாச்சு, உடம்பு வந்து தளர்வாயிடுச்சு, இப்போ வந்து ஒருமுகப்படுத்துகிறோம். அப்போ மெடிடேஷனுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா திரும்ப ஹார்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்படி நினைக்கணுமா அப்படி நினைக்கணுமா மூச்சை ஃபோக்கஸ் பண்ண முதல்ல எதுவுமே யோசிக்காமல் ஜஸ்ட்டு வந்து ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஹார்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஒரு டிவைன் லைட், ஒரு வெளிச்சம், ஒரு கடவுளோட வெளிச்சம் இருக்கிற மாதிரி இல்லை ஒரு தீபம் எரியிற மாதிரி இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டு அதை வந்து அப்படியே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். குறைஞ்சது ஒரு 15 to 20 நிமிஷம் வந்து
விடாமல் வந்து பண்ணணும்னு சொல்கிறாங்க. நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து கொண்டு வரணும். ஏதோ ஒரு 2 நாளைக்கு பண்ணணும் 3 நாளைக்கு பண்ணணும் இல்லாமல் கண்டினியூஸாக ஒரு 30 டேஸ் 60 டேஸ் 90 டேஸ் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் ஒரு சேஞ்சஸ் வந்து நம்மளால் உணர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம 2 டூல் பார்த்துட்டோம். 3வது வந்து பார்த்திங்கன்னா க்ளீனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த க்ளீனிங் அப்படின்னா நம்ம லைஃப்பில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கலாம், கெட்ட விஷயங்களும் நடந்திருக்கலாம். நல்ல விஷயம் நடந்தால் அதை நம்ம பெருசாக மைண்ட் பண்ண போகிறதில்ல. கெட்ட விஷயம் நடந்தால் அது எல்லாமே ஒரு வகையான இம்ப்ரெஷன்ஸை வந்து நம்ம உடம்புல வந்து க்ரியேட் பண்ணும். அந்த இம்ப்ரெஷன்ஸ் தான் நமக்கு திரும்ப 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 பெயின்ஸை கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டிசீஸையும் உருவாக்குது, உடம்பு சார்ந்த நோயையும் உருவாக்குது, மனம் சார்ந்த நோயையும் உருவாக்குது. ஸோ அப்போ இந்த இம்ப்ரெஷன்ஸை ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ் தான் இந்த க்ளீனிங் ஆர் கிளென்சிங் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறாங்க. ஸோ அப்போ இது எப்படி பண்ணுறது அப்படின்னா, திரும்ப அந்த மெடிடேஷன் பொசிஷன் மாதிரி உட்காந்துட்டு திரும்பவும் நம்ம என்ன பண்ணுறோம், ஹார்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அங்கே வந்து ஒரு டிவைன் ப்ரெசன்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கலாம், இல்லை ஒரு ஆன்மீக ஒரு சக்தி இருக்கிற மாதிரி நினச்சிட்டு திரும்ப நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிட்டோம், ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டோம், கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணி கொஞ்சம் ஃபோக்கஸ்க்கு வந்துட்டோம். இப்போ அடுத்து வந்து க்ளீனிங் பண்ணும்போது என்ன நினைக்கிறோன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி நடந்த, அதாவது போன வருஷம் இல்லை சின்ன வயசில் நடந்த விஷயங்கள், இல்லை இன்றைக்கி நடந்த சில கெடுதல் ரொம்ப மனக்கசப்பான விஷயம், இதை வந்து கொஞ்சம் நேரம் ஃபோக்கஸ் பண்ணி இது கொஞ்சம் கொஞ்சமாக என் தலையிலேருந்து எவாபரேட் ஆகி அது அப்படியே வந்து நம்ம மைண்ட்லேருந்து இறங்கி அப்படி நம்மளை விட்டு போகிற மாதிரி நம்ம இமேஜினேஷன் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து கிளென்சிங் ப்ராசஸ். ஸோ இது வந்து ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது இப்படி பண்ணால் போகுமா அப்படின்ட்டு இருக்கோம். நம்ம ஒரு 1 வீக் 10 டேஸ் விடாமல் பண்ணிகிட்டே இருக்கும்போது அப்பப்போ நம்ம நடக்கக்கூடிய நினைவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகப்படுத்தி, சரி ஓகே நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இந்த விஷயங்கள் இந்த இம்ப்ரெஷன் வந்து என்னை விட்டு வெளியில் போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம இமேஜினேஷன் பண்ணிக்கணும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ரேயர். இப்போ வந்து நம்மளோட இம்ப்ரெஷன்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இந்த இம்ப்ரெஷன்ஸ் பற்றி மறுபடியும் இன்னும் கொஞ்சம் கிளியராக பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து ஒரு டிவி பார்க்குறோம், ஒரு எப்படி சொல்கிறது, மற்றவங்களுக்கு டிவி ஒரு சோஷியல் மீடியா பார்க்கும்போது மற்றவங்க வந்து இப்படி ஹாப்பியாக இருக்கிறாங்க, மற்றவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்க, ஒரு ஹாரர் ஃபிலிம் பார்க்குறோம் அப்படின்னா அதோட இம்பேக்ட் நம்மளை அறியாமையே வந்து உள்ளுக்குள்ளே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கோம். அப்புறம் நம்ம ஏதாவது நம்மளை வந்து ஒருத்தங்க நெகட்டிவாக பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், ஓகே இந்த மாதிரி இடத்துல இப்படி போனால் இப்படி தான் பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நமக்குள்ள ரெக்கார்ட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து ஒருத்தர் வந்து ஒரு பாசிட்டிவ் இன்டென்ஷனோட பேசினாலுமே அந்த பர்டிகுலர் சூழ்நிலைக்கு வரும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நீங்கள் நமக்கு இப்படி தான் முதல்ல நடந்திருக்கு, அப்போ இவங்களும் இப்படி தான் பண்ணுவாங்கன்னு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ அப்போ இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கும் சின்ன வயசுலேருந்து. ஸோ இதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரிமூவ் பண்ணணும். பேரலாக புது இம்ப்ரெஷன்ஸ் வராமல் பார்த்துக்கணும். அதுதான் சோஷியல் மீடியா அவாய்ட் பண்ணுறது, டிவி அவாய்ட் பண்ணுறது, இதெல்லாம் கொஞ்சம் நம்ம இந்த ப்ராக்டிஸ்லாம் பண்ணி நம்மளால் வந்து இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்க முடியுது, கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியுதுன்னா அந்த மாதிரி நேரங்களில் ஒரு டிவி பார்க்குறதோ கொஞ்சம் நேரம் ஃபோன் யூஸ் பண்ணுறதோ பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம அந்த ஒரு பக்குவத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு வேண்டாத விஷயங்களை பார்க்குறது, அப்புறம் கொஞ்சம் எதிர்மறையாக இருக்கவங்களோட பேசுகிறது பிடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய இம்ப்ரெஷன்ஸ் நம்மளே அலோவ் பண்ணுறதுங்கும் போது நெகட்டிவான விஷயங்களை வந்து உள்ள ஆள் மனசில் ரெக்கார்ட் ஆக்கி வச்சிருன்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த இம்ப்ரெஷன்ஸ் வர்றதை நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ இப்போ அடுத்து வந்து ப்ரேயர். ஸோ இப்போ நம்ம பாஸ்ட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ ஓரளவுக்கு ஒரு க்ளீன் பேப்பர், கிட்டத்தட்ட ஒரு 60% க்ளீன் பேப்பர் மாதிரி நம்ம வந்துட்டோம்னு நினச்சிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரே பண்ணுறோம். அந்த டிவைன் எனர்ஜி கூட வந்துட்டு நம்ம ப்ரே பண்ணுறோம். எப்படின்னா மனசு விட்டு ஒரு பேரண்ட்ஸ்கிட்ட நம்ம வந்து ஒரு பிரச்சனையை சொல்கிற மாதிரி ரொம்ப உருகியும் கூட நம்ம பேசலாம். அப்படி பேசி இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவரோட தாஜி அவரோட டீச்சரை வந்து என்ன சொல்லுவாராமா, கண்ணில் வந்து நீ ப்ரே பண்ணி முடித்தோன்னா கண்ணீர் துளி இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து ரொம்ப உருகி ப்ரே பண்ணியிருக்கேன்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாராம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனை குறைகள்லாம் தாராளமாக வந்து ப்ரேயரில் சொல்லலாம். அப்புறம் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கடவுள் வந்து நமக்குள்ளே வர்றது மாதிரியும் இமேஜினேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டூல்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் ரிலாக்ஸேஷன், மெடிடேஷன், கிளென்சிங், அதுக்கப்புறம் வந்து ப்ரேயர். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பியூரிஃபை ஆன மாதிரி ஒரு ஃபீல் வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு பாசிட்டிவாக இருப்போம். டக்குன்னு ஏதாச்சும் ஒரு நெகட்டிவான சூழ்நிலையோ நமக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் கூட முதல்ல இருந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணாமல் கொஞ்சம் காமாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இதெல்லாமே இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, கடைசி இதுலேயே வந்துட்டு இந்த மெடிடேஷன் பற்றின சயின்ஸாக எப்படி ரிசர்ச் பண்ணாங்க, அந்த நம்மளோட அந்த வேவ்ஸ் வந்து எப்படி மெடிடேட் பண்ண நம்மளோட அந்த வேவ் வந்து எப்படி மாறுது, இந்த தீட்டா வேவ்ஸ், டெல்டா வேவ்ஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதில் வந்து எப்படி நம்மளோட ஹையஸ்ட்டாக போகுது, அது மூலமாக நம்மளால் மைண்ட் செட் எப்படி மாற்ற முடியும், அதுக்கு சயின்டிஃபிக் எவிடன்ஸ்லாம் என்னன்னு சொல்லி எழுதியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டிடியூடு, நம்ம வந்து இதை வந்து எப்படி பண்ணணும்னா
இப்போ நம்ம மெடிடேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத நமக்கு பிடிச்ச ஒரு பர்சன், இப்போ வந்து ஒரு லவர்ஸ் இருக்காங்கன்னா அவங்கள மீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆசையாக போய் பார்ப்பாங்களோ அந்த மாதிரி நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே நம்மளோட உண்மையான செல்ஃப் கூட நம்ம மீட் பண்ண போகிறோம். அப்போது ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம அவ்வளோ எக்ஸைட்டடாக மெடிடேஷனில் போய் உட்காரணும். அதே மாதிரி இந்த க்ளீன் பண்ணுறது எல்லாம் சில நேரம் வந்து நமக்கு இதை வந்து டெய்லி நைட் பண்ணால் நல்லதுன்னு சொல்கிறாரு. சில நேரங்களில் நம்ம ஒரு ஆஃபீஸில் இருக்கோம், டக்குன்னு ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் நடந்துருச்சு, நமக்கு பிடிக்காத ஒரு சூழ்நிலை நடந்துருச்சு அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கிட்டு இதை கூட கொஞ்சம் குயிக்காக பண்ணலாம். ஸோ இதை நம்ம ரிப்பீட்டிவாக நம்ம லைஃப் ஸ்டைலில் கொண்டு வர ஒரு ஆட்டோ பைலட் மோடுக்கு போயிடும். ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் அந்த மாதிரிலாம் நம்ம தாண்டும் போது நம்மளை அறியாமையே வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் இதை கொண்டு வந்துக்கிட்டு அப்பப்போ நம்ம வந்து இந்த டூல்ஸை யூஸ் பண்ணி நம்மளை வந்து ஒரு பியூரிஃபையாக வச்சுக்கலாம், ஒரு நல்ல அப்பப்போ இந்த இம்ப்ரெஷன்ஸ் ஃபார்ம் ஆகாமல் வச்சுக்கலாம், ஒரு காம் ஸ்டேட்டில் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இதுதான் இந்த புக்கில் ஃபஸ்ட்டு செக்மெண்ட், என்னென்னலாம் வந்து ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் நம்ம வந்து பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம்.